शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे. நிதித்தியாசனத்தை சொல்றதுக்காக வந்த பிரகரணம். நிதித்தியாசனத்தினால என்னன்னாக்கா ஆத்ம ஞானம் ஏற்பட்டு சுகப்பிராப்தியானது ஏற்படுகிறது. அந்த சுகமானது எப்படிப்பட்ட சுகம்னா நித்திய சுகமாக இருக்கக்கூடியது. அந்த நித்திய சுகத்தை தான் திருப்தி அப்படின்ற ஒரு பதத்தினால இவர் சொல்றார். அதனால திருப்தியை எடுத்து காண்பிக்கிறதுனால இதுக்கு திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னு பேரு. இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்ம ஞானம் நீங்க பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சீங்க. எல்லாமே பரோட்ச ஞானம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்லும் போது அப்படி கிடையவே கிடையாது. தசமஸ்தமசி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சிரவணத்தினாலேயே அவனுக்கு நானே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிவு எப்ப வருதோ அப்ப அபரோக்ஷ சாட்சா்காரமானது அபரோக்ஷ ஞானமானது ஏற்படுறது. அதனால எல்லாமே பரோட்சமா இருந்துதான் அபரோட்சமா ஆகணும்ன்ற நெசசிட்டி இல்ல அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொன்னார். இப்ப அபரோக்ஷ ஞானம் வருது சார், ஒத்துக்கிறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். ஆனாலும் வரலையே அப்படின்னு சொன்னா அது என்ன ஆச்சுன்னா, சிரவண மனன நிதித்தியாசனம் சரியா பண்ணால் அந்த அபரோக்ஷ ஞான சாட்சா்காரமானது ஏற்படும் அப்படின்னார். சிரவணமானது என்ன பண்ணணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி பார்க்கும் பொழுது பிரமாண அசம்பாவனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரமாணத்துல நமக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அவங்க மனசைவ இத மனசைவ இதமாப்தவ்யம் நேகனானாஸ்தி கிஞ்சன மனசைவ அனுதிரஷ்டவ்யம் அப்படின்லாம் சொல்றது. அப்புறம் என்ன அப்பிராப்ய மனசா சக மனசனால பண்ணுவனே என் மனசான மனுத்தே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதமெதிதம் உபாசத்தே அப்படின்னு மனசனாலே அதை அடைய முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, ஒரு பக்கம் மனசனால அடைய முடியும்னு சொல்றீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சந்தேகம் வந்து அதுக்கு அவர் என்ன ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்தார். விருத்தி வியாப்தி பல வியாப்தி அப்படின்னு ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு, ஒரு பொருள் உங்களுக்கு தெரியணுமே ஆனால் விருத்தி வியாப்தியும் வேணும் பல வியாப்தியும் வேணும். பொருளாக இருந்ததே ஆனால் இதே ஒரு ஜொலிக்கிற பிரகாசமாக இருக்குமே ஆனால் விருத்தி வியாப்தி மாத்திரம் இருந்தா போதும், பல வியாப்தி அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றத புரிய வைக்கிறதுக்காக இத மனசைவ அனுதிரஷ்டவ்யம்னு சொல்லும் பொழுது அது விருத்தி வியாப்தி மூலமாக பிரம்ம அஜ்ஞானம் உங்களுக்கு போகணும்ன்றதுக்காக சொன்னது. அதே மாதிரி மனசான மந்தவியம்னு சொன்ன இடத்துல மனோவாசாம் அகோச்சரான்னு சொல்லும் போது அது என்னத்த பல வியாப்தி இல்ல அப்படின்னு சொல்றது. இப்படி புரிஞ்சுட்டா ஒரு பிரச்சனை இல்ல. அதனால உங்களுக்கு இந்த சுதி வாக்கியங்கள்ல சந்தேகமே வேண்டாம். சுதி வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரமாணத்துல இருக்கக்கூடிய ஒரு அசம்பாவனையானது நீங்க நல்லா ஊனி சிரவணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது நிச்சயமா போயிடும். அதனால சிரவணத்தினால பிரமாண அசம்பாவனையாகிறது போய்கிறது அப்படின்னா. பிரமாண அசம்பாவனை போறது சார், ஆனா அந்த விஷயத்துல ஒரு அசம்பாவனை இன்னும் கூட இருக்கு அப்படின்னார். விஷயத்துல என்ன அசம்பாவனை இருக்குன்னா, இந்த பிரம்மமானது இருக்குமே ஆனால் கண்ணுக்கு தெரியணுமே அப்படின்ற ஒரு அசம்பாவனை இருக்கு. இருந்ததுன்னா தெரியணுமே சார், எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு என்ன சொல்ல வேண்டி இருந்தது, இத நல்லா மனனம் பண்ணி பார்க்கணும். அந்த சிரவணத்துல சொன்னது இது ஒலிக்கிற ஐட்டமாக இருக்கு, அதுவும் இல்லாம ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுனால அதை உங்களுக்கு வெளியில இதுவாக அதை காண்பிக்க முடியாது, அதனால பார்க்க முடியாது. அதனால நீங்க சொல்ற லாஜிக் இருந்ததே ஆனால் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. தெரிவதையெல்லாம் பார்க்கக்கூடிய தெரியவர்ன்றதை நீங்க புரிஞ்சின்றாலே போதும், உங்களுக்கு இந்த பிரமேய அசம்பாவனையானது போய்விடும். ஆகையினால நீங்க நல்லா மனனம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் எங்க சொல்றது, இதர மதஸ்தாரெல்லாம் எங்க போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்றத நல்லா யோஜனை பண்ணி பாத்தீங்கன்னா, சூத்திர வாக்கியத்துல சொன்ன மாதிரி முதல் அத்தியாயமும் இரண்டாவது அத்தியாயத்தையும் நன்னா புரிய ஆரம்பிச்சதே ஆனால் மனனம் பண்ணீர்களே ஆனால் உங்களுக்கு பிரமேயத்துல இருக்கக்கூடிய சந்தேகம் போய் நிச்சயமா அத்வைதம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்றது நன்னா புரியும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாவாகிறது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். சரி, இது ரெண்டு ஆச்சு. அது பிரமாண சம்பாவனை போறது பிரமேயம். இன்னொன்னு ஹபிச்சுவலா இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் இருக்கு, விபரீத பாவனைன்னு ஒண்ணு இருக்கு.
என்னதான் நீங்க சொன்னாலும் எனக்கு பிரம்ம சத்தியம்னு தோன்றது, ஜெகத் சத்தியம் தானே காத்தால எழுந்தா தோன்றது, பசிச்சுதுன்னா சாப்பிட்டுதானே ஆக வேண்டியிருக்கு. அதனால பிரம்ம சத்தியமானது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜெகத் சத்தியத்துவம் இருக்கிற காலத்துல ஜெகத் மித்தியான்றத எப்படி வந்தது அப்படின்னா, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? விபரீத பாவனை. ரொம்ப நாளா உனக்கு இந்த தேகத்தை, இந்த அகம் தேகா நான் நான் அப்படின்றது இருக்கிறதுனாலையும், இந்த உலகத்தை உண்மை உண்மை உண்மைன்னு பார்த்துட்டே இத்தனையோ ஜென்மாக்களா வந்ததுனாலையும் வந்தது. ஆகையினால அது விபரீத பாவனையானது போகணும்னா நன்னா நிதித்தியாசனம் பண்ணீங்கன்னா, எதை சிரவணம் பண்ணீங்களோ எதை மனனம் பண்ணீங்களோ அதை நன்னா பிடிச்சி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த நிதித்தியாசனம் மூலமாக இந்த விபரீத பாவனை இப்ப இருக்கா மாதிரி இருக்க, இது டெம்பரரியா ஏதோ கொஞ்ச நாள் இருக்கு, நீங்க கேட்க கேட்க போயிடும். அப்ப ஒரு சந்தேகம் வந்து, சார் இவ்வளவு நாளா இருந்தது ஒரே தடவை கேட்டதுல இந்த ஜென்மாலேயே போகுமா அப்படின்னாக்க, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியிருக்குன்னா, ரொம்ப நாளா ஒரு இருட்டு இருக்கு, ரோடு போடுறான், அந்த இடத்துல குகையெல்லாம் இருந்தது. இப்ப போன உடனே அந்த இருட்டு என்ன சொல்லித்தானே, இல்ல சார் இப்பதான் போட்டான்னாக்க இவ்வளவு நாள் நான் இருந்த இருட்டு நான் போக மாட்டேன்னு சொல்றதானே. இவன் போட்டு அந்த மலையை குறைஞ்சான்னாக்கா அது உள்ள லைட் ஏற்றினா அங்க இருக்கிற இருட்டு போறதோ இல்லையோ. ஆகையினால அப்படி இந்த இருட்டும் எப்படி போறனா, இந்த அறிவானது வந்ததே ஆனால் இந்த விளக்கானது ஏன்னா உங்களுடைய அஜ்ஞானம் தானே காரணம், இவ்வளவு ஜென்மமா இருந்தது, அந்த அஜ்ஞானம் போயிட்டு போறது, இதுல என்ன தப்பு? ஆகையினால நிதித்தியாசனத்தினால இந்த விபரீத பாவனையும் போகும். நிச்சயமாக ஆத்ம சாட்சா்காரமானது எல்லாருக்கும் இது கிடைக்கப்படும் அப்படின்னார். நிதித்தியாசனம்னா என்ன, இன்னும் கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு கேட்டா, விதித்தியாசனம்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஜீவபாவத்தை துர்பலீகரணம், பிரம்மபாவத்தை திருடீகரணம், பிரபலீகரணம், இதுதான் நிதித்தியாசனம் பண்றது. இந்த நிதித்தியாசனமானது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த விபரீத பாவனையானது போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஞானம் தான் இதுக்கெல்லாம் காரணம், அஜ்ஞானம் போகணும் அப்படின்றத தீர்மானமா நினைக்கக்கூடிய கன்விக்ஷனுக்கு பேரு நிதித்தியாசனம் அப்படின்னு பேரு. சில ஆச்சாரியர்கள் நிதித்தியாசனம் அப்படின்னா கன்விக்ஷன் ஒரு அர்த்தம் வரதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறதுனால தியானம்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னான். தியானம்னு வச்சுக்கலாம். தியானம்னு வச்சுக்கிட்டா ரெண்டு விதமாக அந்த தியானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய தியானமாக இருந்ததுனால் அதுக்கு பேரு சமாதி ரூப அபியாசத்தினால வரக்கூடியது தியானம். ஒரே பொருளை நினைத்து கொண்டே இருக்கிறது, வேற எதுவும் போகாம. இத பத்திய ஸ்ருதியெல்லாம் சொல்றது அப்படிதான் 6வது சாப்டர் முழுக்க அது மாதிரிதான் சொன்னார் அவர். நீங்க லகு ஆசியா இருக்கணும், விவிக்த சேவியா இருக்கணும், எப்ப பார்த்தாலும் தனிமையை நாடுறவனா இருக்கணும், அப்புறம் ரொம்ப உயரமான ஆசனத்திலயும் உட்காரக்கூடாது, ரொம்ப கீழே ஆசனத்துல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். இப்படி எல்லாம் சொல்றது, இந்த ஆசனங்கள்லாம் சொல்றது, பிராணாயாமத்தை சொல்றது, பிரத்யாகாரத்தை சொல்றது, தாரணைய சொல்றதுன்னா எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தத்துவமசியானது வாக்கியம் வந்து போற வரைக்கும் அது அந்தக்கரண சுத்தி வர வரைக்கும் இருக்கு அப்படின்றதுக்காக அதுவும் ஆவசியகந்தான 6வது சாப்டர்ல பகவான் சொன்னார் பகவத்கீதையில. ஆனா 5வது சாப்டர்ல என்ன சொன்னார்? பஷ்யன், ஸ்ரின்வன், ஜிஹ்ரன், கிருண்ணன், உன்மிஷன், நிமிஷன், ஸ்வபன், ஸ்வசன் இப்படி எல்லாம் சொன்னாரு. அப்ப எப்படி சொல்றாருன்னா, இந்த பிரம்மஞானம் வந்த பிறகு அவனுக்கு நிஷ்டையில இருக்கிறவனுக்கு அவனுக்கு நான் எதெல்லாம் பார்க்கிறானோ அதெல்லாம் கண்ணு பாக்குறது அப்படின்னு தோணுமே தவிர நான் பாக்குறேன்னு அவனுக்கு தோணாது. அது அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அது அப்படிதான் அது கேட்கும், அது பாக்குறது அப்படின்னு தெரிஞ்சிட்டு பார்க்கக்கூடிய நிலையை பத்தி 5வது சாப்டர்ல அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இதுதான் பிரம்ம அபியாச ரூப நிதித்தியாசனம். இந்த பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனத்தை தான் வித்யாரண்யரானவர் எடுத்துட்டு இருக்காரு. சமாதி ரூப அபியாச ரூபத்துக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, அதுவும் இருக்கு, அதை ஒத்துட்டார் அவரு. ஆனா இந்த பிரம்மாபியாச ரூபத்துக்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அது என்ன பிரம்மாபியாச ரூபம் ஆனா உபாசனை அப்படின்னா, தச்சிந்தனம், தத்கதனம், தத் அந்யோன்யம், தத் பிரபோதனம் அப்படின்னு சொல்லி யோக வாசிஷ்டத்துல சொல்லிருக்கக்கூடிய தான இந்த தச்சிந்தனம் அதையே நினைத்து கொண்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா அதே தத் கதனம் அதையே பேசிட்டு இருக்கிறது. தத் சிந்தனம், தத்கதனம், தத் அந்யோன்யம், பிரபோதனம் இதையே ஒருத்தருக்கு ஒருத்தர் போதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய, எப்ப பார்த்தாலும் வேதாந்த சிந்தனை, வேதாந்த கிளாஸ் இப்படியே வந்துட்டே இருந்துட்டாங்கன்னாக்க உங்களுக்கு புத்தியானது அங்க இங்க போச்சுன்னா கூட திருப்பி திருப்பி பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்துடும். ஆகையினால இத மாதிரி பண்றதுக்கு பேர் தான் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த பிரம்மாபியாச ரூபம் பண்ணனாக்க தச்சிந்தனம், தற்கதனம் அப்படின்லாம் சொல்றீங்களே,
இது எப்படி பண்ணணும்? மந்திரம் பண்ற மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கணுமா? அப்பதானே வரணும். எப்போதும் பண்ற மாதிரி மந்திரங்கள்லாம் எப்படி பண்றோம்? ரொம்ப நேரம் பண்ணாதானே உங்களுக்கு வருது அப்படின்னா, அப்ப மந்திரங்கள் விஷயத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த மந்திர விஷயத்துல நீங்க ஒரு பலனை எதிர்பார்க்கறீங்க. ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அதுல என்னெல்லாம் சொல்லிருக்கோ அதெல்லாம் நீங்க கடைபிடிச்சுதான் ஆகணும். உபாசனை பண்றீங்க அப்படின்னா, காயத்ரி உபாசனை பண்றீங்கன்னா அதுக்கு இப்படித்தான் பண்ணி ஆகணும் நியமம் இருக்கு. அந்த காயத்ரி மாவாகியாமி, சாவித்ரி மாவாகியாமி, சரஸ்வதி மாவாகியாமின்னு பண்ணணும். அதுவும் கிழக்க பார்த்து தான் பண்ணணும். சின்ன பிரம்மச்சாரியா தான் நின்றுட்டு தான் பண்ணணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க போகணும். கேசவானா இப்படிதான் கை வைக்கணும், இந்த விரல் தான் ஏன்னு கேட்க கூடாது. நீங்க இங்க இந்த உங்க புத்தி சக்திக்கு இங்க வேலை கிடையாது உபாசனா விஷயத்துல. ஏன்னா உங்களுக்கு புத்தி எங்க இருக்கு? பலன்ல இருக்கு. பலன்ல எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? அந்த ரூபமாக இல்ல. இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா சாப்பிட்டா பசி போறது இல்லையா? அதுலதான் இங்க விசேஷம் இருக்கே தவிர அது எப்படி போகிறது, எப்படி சாப்பிடுறது அப்படின்றதெல்லாம் இங்க விவக்ஷையே இல்ல. இருக்க சார் சிராத்தாதி கர்மாக்கள்லாம் நம்ம ரூல் படி சாப்பிட்டாதானே அவனுக்கு அந்த இடத்துல போடணும். அது விஸ்வதேவரா இருந்ததுன்னாக்கா அவர் வடக்கு பக்கம் தான் உட்காரணும் அப்படின்னு இருக்கு. இது பித்ருவா இருந்தா வடக்கு பக்கம் உட்காரணும், விஸ்வதேவரா இருந்தா கிழக்கு பார்த்து உட்காரணும். இப்படி எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னா அங்க என்ன உங்க அப்பாவுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. பலன் இருக்கு. பலன் இருந்ததுன்னாக்கா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா அவர் சாப்பிடுறவருக்கு பசி போகணும்னாக்க எப்படி சாப்பிட்டாலும் தான் பசி போகணும். அதே மாதிரி இந்த பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனமானது இங்க என்ன வச்சுன்னா பசி போறதுக்கு சாப்பிடுற மாதிரி நீங்க எடுத்துக்கணுமே தவிர எப்படி சாப்பிடுறா எப்படின்றது இங்க விவக்ஷையே கிடையாது. ஆகையினால அந்த தியானத்துக்கும் இந்த தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் என்ன சொன்னார்? அந்யதா இது விஜானாஹி திருஷ்டார்த்தத்வேன புபுக்ஷுஹு ஜபவதே புக்தேன கஷ்டித் நியமஹா அஸ்தி. இந்த போஜனத்துல ஒரு நியமத்தை அனுசரித்து யாரும் சாப்பிடுறது கிடையாது. அவனுக்கு வேண்டியதுன்னா பசிச்சது சாப்பிட்டா பசி போச்சு. அதே மாதிரியான உடனே தான் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இவ்வளவு நாள் தெரியல, நான் பிரம்மன்னு தெரியல, இப்ப நீங்க பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் இங்க வேலை இருக்கே தவிர இங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. காத்தால வச்சுக்கலாமா, சாயங்காலம் வச்சுக்கலாமா, இதெல்லாம் பலனை எதிர்பார்த்து பண்ணீங்கன்னா அதெல்லாம் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கு. இங்க பிரம்மசாஸ்திரத்துல அதனாலதான் இது பிருத்தக் சாஸ்திரம் ஆச்சாரியார். இது தர்மசாஸ்திரத்தோட இதை சேர்க்கவே சேர்க்காதீங்க. இது தனியான ஒரு சாஸ்திரம். இதுக்கு இங்க ஞானம் தான் பிரதானமா இருக்கிறதுனால இங்க ரூல்ஸ்ல உங்க புத்தி, ரெகுலேஷன்ஸ்ல உங்க புத்தி இருந்ததுன்னா பிரம்மத்தில இருந்து அகண்டு போயிடும். ஆகையினால உங்க புத்தியை ஜாகிரதையா வச்சுக்கணும், மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னார். அப்ப அவனுக்கு டவுட் வந்துட்டு கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்டான், மனசுல நீங்க மனசுல பண்ணு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க சார். மனசானது அவ்வளவு சஞ்சலமாக இருக்கக்கூடிய மனசு நம்ம சொல்றத கேட்கறதானே அது சொல்றதுன்னா நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலபத்ரிடம். சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்த மனசானது குழப்பறது பிரமாதி பலவத்து. அதுவும் என்னுடைய கண்ட்ரோல்லயே இல்ல, அதுதான் என்ன ஆட்கொள்றது இல்லையா? அப்படின்னா என்னுடைய மனசு இருக்க நான் ஏதோ வேண்டான்னு நினைக்கிறேன்னா அதை பத்தி மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதேன்னா அது சொன்ன உடனே நீங்க பாருங்க, ஒரு தடவை மருந்து சாப்பிடும் போதும் இப்ப நான் சொல்லிட்டேன்னா இல்லையா நீங்க எதை முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அது வந்தாகும். இந்த ஞாபகம் வச்சுக்க, மருந்து சாப்பிடும் போது குறைய நினைக்காதன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சும்மா தானே சொன்னேன். இதுக்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. நீங்க மருந்து சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்ச ஞாபகம் வந்து அப்படின்னா இருக்கு மனசை. அந்த மனசை போய் என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சஞ்சலமா இருக்க எனக்கு ஒன்னும் புரியல. அது இல்ல என்ன ஆட்கொண்டது சசிய நிகிரகம் பண்ணியே அது நான் நினைக்கிறேன். அது நிகிரகம் பண்ண. ஆனா எப்படி இருக்குன்னா வாயோரிவ சுதுஷ்கரம். அது அப்படியே அடிச்சுட்டுனா போறது என்ன. அதனால இந்த மனசை வச்சுட்டு எப்படி நான் நிதித்தியாசனம் பண்றது அப்படின்னு கேட்டாரு. அது இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுன்றது பகவத்கீதையில அர்ஜுன கொஞ்சம் புரியுற மாதிரி கேட்டான். அவர் யோக வசிஷ்டத்துல ராமருக்கு வசிஷ்டர் எப்படி சொன்னாருன்னாக்க அப்யப்திபானாத் மகதஹ சுமேருன்மூலநாதபி அபி வன்னி அசனாத் சாதோ விஷமச்சித்த நிகிரஹ அப்படின்னு 121வது ஸ்லோகத்துல சொன்னார். சமுத்திரத்தை போய் யாராவது குடிக்க முடியுமா? ஏதோ அகஸ்தியார் குடிச்சார் அப்படின்னு தெரியுது. அதனால அவர் என்ன பண்ணார், ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதும் போது ஒரு பிராமணரானவர் சமுத்திரத்தையே குடிச்சார் அப்படின்னு அகஸ்தியரை ரெஃபர் பண்ணிருக்கு.
அப்படின்னாக்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு எல்லா பிராமணனும் சமுத்திரத்தை குடிக்கணும்னு சொன்னா இது நடக்கிற காரியமா? அது நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க. அந்த பிராமண சமுத்திரத்தை பிராமணன் தானே சொல்லிருக்கு. பிராமண சமுத்திரத்தை குடிச்சா பிராமணன்ற பேர் யாருக்கு இருக்கோ, யார் தன்னை பிராமணன் சொல்லிக்கிறானோ அவன் எல்லாம் கடல் நீர் முழுக்க குடிக்கணும்னாக்கா அது வருமா? அது யாரோ ஒருத்தர் சார். அவர் புராணத்துல சொன்ன அகஸ்தியருக்கு ஏற்பட்டது. அது எல்லாருக்கெல்லாம் வராது, ரொம்ப கஷ்டம். சமுத்திர பானம்ன்றது நினைக்க முடியுமான்னு அத மாதிரிதான் நம்மளுடைய மனசு இருக்கு. சமுத்திர பானத்தை போய் குடிக்க முடியுமான்னு ஒருத்தரால அவ்வளவு கஷ்டம். அப்புறம் இன்னொரு இதுல என்ன சொல்றது, அவன் சுமேரு பருவத்தை வேரோட பிடிக்கிட்டான் அப்படின்றாங்க. எப்படி இந்த ராவணனானவன் கைலாச பருவத்தை நேர பிடிக்க சிவபெருமான் இருக்கிறத அப்படியே பிடிக்க தூக்கினான் அப்படின்னு இருக்கு. கைலாச வாகனத்துல அப்படிதானே இருக்கு, ராவணன் பண்ணிருக்கான். அப்போ பகவான் இவனுடைய ஈகோ அடக்கணும்ன்றதுக்காக அடக்கினார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்படி மலையை தூக்குறது அப்படின்றது ஒரு சாதாரண நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? ஒன்னும் இந்த சஞ்சீவ மலைய ஆஞ்சநேயர் தூக்கினதே இன்னும் நம்மளால முழுக்க புரிந்து கொள்ள முடியல. அந்த ராவணன் என்ன பண்ணிருக்கா, சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாச மலையை போய் தூக்குறான்னாக்க இதெல்லாம் நடக்குது யாரோ ஒருத்தரால நடந்தது. ஆனா இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறதுனா ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். அந்த மனசை அடக்கிறதுன்றது இது எப்படி இருக்குன்னாக்க, சமுத்திரத்தை குடிக்கிறதுன்றது சாதாரண காரியமா? இது முடியவே முடியாது, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன் ஆல்மோஸ்ட்? ஒருத்தர் இருக்காரு பண்ணிவிட்டாரு, அதனால ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான் அது. அதே மாதிரி சுமேரு உன்மூலனாதபி, அந்த மேருவை வேரோட தூக்குறதுன்றது நடக்காத காரியம். அதே மாதிரி அப்படி வன்னி அசனாத்து, அக்னியை யாராவது சாப்பிடுவானா? இப்படி யாராவது சாப்பிடுறவன் இருக்கானா? அந்த மாதிரி யாரும் இல்ல. இதெல்லாம் எவ்வளவு விஷமமோ அதே மாதிரிதான் மனசை கண்ட்ரோல் பண்றதுன்னு. இதெல்லாம் முடியுமே ஆனால் மனசை கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் முடியுமா உங்களுக்கு? முடியாது. அப்படி இருக்கும்போது மனசை எங்கேருந்து மனசை கட்டுப்படுத்துன்னு சொன்னா அது எப்படி மனசை கட்டுப்படுது? எப்படி நானும் பிரம்மமாறுது? எப்ப ஜெகன் நித்தியாத்வம் வருது? போங்க சார் அப்படின்ட்டார் அவரு. மனசை அடக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் சார் என்ன அப்படின்னு சொன்னோடனே, இல்லப்பா இதுக்கு நீ வசதியாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்ட. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. என்ன உன்னை அப்படியெல்லாம் மலையெல்லாம் தூக்க சொல்லல, இதெல்லாம் சொல்லல. நன்னா உங்களை தூக்கி கட்டி போட்டுட்டான். கட்டி போட்டா கூட உங்களுடைய மனசானது வேலை செய்யறதா இல்லையா? வாய் வேலை செய்யறதா இல்லையா? என்ன முடியறதா இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் எட இவ்வளவுலாம் கட்டி போட்டதுன்னா கூட மனசனால நம்மளுடைய மனசுல ஏன் அந்த பிரம்ம சிந்தனையானது வரக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. கதனா அதோ நிர்பந்தா சிங்கலாபத் சிங்கலாபத்த தேகவத். சிங்கலானாக்க செயின்ல போட்டு நன்னா கட்டிவிட்டான். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னாக்க, நடக்க முடியாது, பேச முடியாது, கண்ணு பார்க்க முடியாது, எல்லாத்தையும் கட்டிவிட்டான். ஆனா நான்ற உணர்ச்சி எல்லாருக்கும் இருக்காது. அது போச்சா? போகாது இல்லையா? அங்க எங்க நிர்பந்தம் வந்தது உங்களுக்கு? என்னதான் உங்களை கட்டி போட்டாலும் உங்களுக்கு நான் தோன்றது இல்லையோ, நான் இருக்கேன்னு சொல்றது இல்லையோ, என்ன ஒரு ஹானி ஏற்பட்டது? அப்படி நினைச்சீங்களே இல்ல. ஆக என்னால எவ்வளவோ பந்தங்கள் இருக்கிட்டு எவ்வளவு மனசு அங்கங்க போட்டோம். ஆனாலும் அதுக்கு நடுவுல ஒரு தடவை நானே பிரம்மன் இந்த வேதாந்தத்தை நினைக்கிறதுல என்ன சிரமம் உங்களுக்கு? அதனால கிந்து அந்ததா இதிஹாசாத்யா வினோதோ நாட்டியவத்யா, அத சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நிறைய கதைகள்லாம் வந்திருக்கு இல்லையா? நச்சிகேதனுடைய கதை என்ன சொல்லிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லி இதெல்லாம் நினைக்கலாமா? நீங்க என்னதான் பத்தம் வந்துட்டுனாலும் உங்களுக்கு நினைச்சு பார்க்கலாம. நச்சிகேதனுக்கு எப்படி வந்ததோ அப்படி, மைத்ரேயிக்கு எப்படி யாக்ஞவல்கியர் உபதேசம் பண்ணாரோ அப்படி, இப்படி நிறைய கதைகள்லாம் உங்களுக்கு இதிகாசங்கள். இதிகாசம்னாக்க இதி ஆசகா, இதி இப்படி அல்லவா, இண்டீட் ஆசை இருந்தார். அதனால்தான் இப்படி அல்லவோ இருந்தார்கள்னா இதெல்லாம் நடந்த கதைகள். யாக்ஞவல்கியர் சொல்றதோ, ஸ்வேதகேது கதையோ, மைத்ரேயி கதையோ, கார்கியினுடைய கதையோ, நச்சிகேதனுடைய கதையோ, இப்படி எல்லாம் இதிகாச கதைகள்லாம் இப்ப எங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லி இருக்குன்னா, உங்க சித்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அறியாமையே நிகிரகம் பண்றதுக்காக அந்த கதையில உங்களுக்கு புத்தி போச்சு. ஆனாலும் இந்த கதையினால அந்த ஆத்ம தத்துவமான பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்றது உங்களுக்கு ஒன்னும் பாதனையா வராது. அதுதானே உங்களுக்கு கிரக்ஸ் ஆஃப் தி டீச்சிங். இதெல்லாம் இத ரசிங்க கொஞ்சம்.
இத உங்களுக்கு இதன் மூலமாக சொல்லிட்டார். ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யான்னு சொல்றதுக்காக எல்லாருக்கும் அதை சொல்லணும். அதை சொன்னா போர் அடிக்க வந்தவனே ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யான். அதுக்காக என்ன சொல்றது, மைத்திரேயின்னு 2 பேர் இருந்தா 2 பொண்டாட்டின்னு அதுல ஒரு ஆசை வந்துட்டு நமக்கு. அப்படியா அப்படி கொஞ்சம் கேட்பால, அப்படி சொல்லிட்டு விஷயத்த சொன்னேன். அவ 2 பேருக்கும் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சு வச்சாரு. அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்ல, லௌகிகமான புத்தி இருக்கிறதுனால அப்படியா அப்படின்னு அதுல அவ பிரிச்சு வச்சுட்டு இப்ப நான் கிளம்புறேன், பரிவராஜக சன்னியாசியா ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன்னு. அதுல அவளுக்கு இன்டெலிஜென்டான ஒரு ஆத்துக்காரி, இன்னொருத்தி பேசாம கம்முன்னு இருந்துட்டா. அவள் துக்கத்தோன்னு அவளுக்கு தெரியாது, பாவம் காட்சி ஆயிடுச்சு. இவ மைத்திரேயி அவர் ஒரு கேள்வி கேட்டா, ஏமா எனக்கு ஒண்ணு புரியணும், நீங்க இவ்வளவு நல்ல ஹஸ்பண்டா எங்களுக்கு இருந்திருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு இல்லாத ஐஸ்வர்யங்களே கிடையாது, 1000 பசுமாடு ஒவ்வொன்னத்திலயும் தலையில 10 தோளா தங்கத்தோட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து ரிச்சஸ்ட் இல்ல கிரகஸ்தன்னாக்க யாரு, நீங்க தான். அந்த வீட்டுல இருக்கோம் நாங்க, நீங்களா சதாசர்வ காலமும் சாஸ்திர பின்னணியிலேயே இருந்திருக்கீங்க, நாங்களும் இருந்திருக்கோம். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இதையும் மேலானதான ஒரு விஷயம் இருக்கு, சந்நியாசம் இருக்குன்ட்டு நீங்க போறீங்கன்னாக்க அதனுடைய விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்க. இல்ல எங்களெல்லாம் இவ்வளவு வசதிகளும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆமா இருக்கு ஒரு விஷயம், வேதாந்தமானது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் விவிதிஷா சந்நியாசத்தின் மூலமாக நான் அணைஞ்சது. இதெல்லாம் இந்த நாலேஜ் ஆனது நிஷ்டையாக ஆகணுமே என்றால் வித்வத் சந்நியாசத்துக்கு போய் தான் ஆகணும். வேதித்தும் இச்சா இருந்து கொண்டு சிரவணார்த்தம் பண்ணக்கூடிய சன்னியாசிக்கு பேரு விவிதிஷா சன்னியாசி. ஆனா அந்த பிரம்மத்திலிருந்து நழுவவே கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. இவ்வளவு நாள் சன்னியாசம் வாங்கியாச்சு, இனிமேல் பட்டாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இதுல இருந்து நழுவாம பாத்துக்கணும்னு நினைக்கிற சன்னியாசிக்கு பேரு வித்வத் சன்னியாசி. அந்த வித்வத் சன்னியாசிய காமிக்கிறதுக்காக தான் யாக்ஞவல்கியர் என்ன சொன்னாருன்னா, அந்த மாதிரி ஒரு வித்வத், ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அவரை போய் விவிதிஷா சன்னியாசி, அவர் 1000 விவிதிஷா சன்னியாசத்துக்கு கிளாஸ் எடுக்கிறவர், அவருக்கு போய் தெரியாது என்ன அப்படின்னா வித்வத் சன்னியாசார்த்தம். அவர் எதுக்காக போனாருன்னாக்க பிரம்ம நிஷ்டையிலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக போனார் அப்படின்ற கதைகள்லாம் வந்திருக்கு. இந்த கதைகள்லாம் சொல்லும் போது அவர் எப்படி சொன்னார், அதை சொல்றதுக்காக அந்த மைத்ரேயிக்கு ஆத்மாவா அரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு ஆத்மா விஜ்ஞாசித்தவ்யா அப்படின்லாம் சொல்லி அந்த ஆத்மாவை நீங்கள் அறியணும்னு சொல்றதுக்காக வந்த கதை. அதனால நமக்கு இந்த கதையினால விரோதம் ஒண்ணு இல்லையே, நமக்கு வேண்டிய டீச்சிங் என்னவோ அது டீச்சிங் ஆனது வந்துடுது. சிதேவ ஆத்மா ஜகதஹா மித்யா இத்யத்ர பரியவசானதஹானர். இந்த ஆத்மா ஒண்ணுதான், சித்தான ஆத்மா ஒண்ணுதான்பா சத்தியம், பிரம்ம சத்தியம், ஆத்மா சத்தியம். ஜகதஹா மித்யா, ஜகத்தானது ஜகத் மித்யா இத்யத்ர, இந்த ஜகத்தானது மித்யா பொய் அப்படின்ற சொல்றதுல அത്ര பரியவசானதஹா, இதோட டீச்சிங் முடிஞ்சு போச்சு. திருப்பி திருப்பி எல்லா 10 உபனிஷத்தும் என்ன சொல்றது, சூத்திர பாஷ்யம் என்ன சொல்றது, பகவத்கீதை என்ன சொல்றதுன்னு நீங்க பார்த்தா ஒரு லைன்ல சொல்லிவிடலாம். சிதேவ ஆத்மா ஜெகத் மித்யா, ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், ஆத்மா ஒண்ணுதான் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இது 2 சொல்றதுக்காக தான் வந்து டீச்சிங். இத சொல்றதுக்காக தான் இவ்வளவு கதைகள்லாம் வந்தது. இந்த கதைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னாக்க, நான் இந்த தேகம் பிரம்மம் இல்ல, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், நான் அந்த சத்தியம், ஆத்மா சத்தியம். அதனால்தான் பிரம்ம சத்தியம்னு போகாம சிதேவ ஆத்மான்னு போட்டார். ஏன்னா நான் பிரம்மன்னு சொல்லும் போதெல்லாம் கூட நம்மளை விட்டு நம்ம வெளியில யாரோ பிரம்மன்னு ஒண்ணு தனியா இருக்கா மாதிரி நினைச்சுருவோம். அது சொல்லணுமே, பிரம்மன்னு சொல்ற இடத்துல நீங்க ஆத்மா ஆத்மான்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதனால அதுக்காக சொல்றாரு சிதேவ ஆத்மா ஜெகத் மித்யா இத்தியத்திர பரியவசானதா. இதுதான், இதுலதான் கொண்டு போய் முடிக்க போறது எல்லாமே. எல்லா நிதித்தியாசன விக்ஷேபா ந இதிஹாசாதி பிவ்வவேத். இந்த இதிகாசம் முதலியவைகள்னால இந்த நிதித்தியாசனத்துக்கு ஒரு விதமான விக்ஷேபமும் விரோதமும் ஏற்படாது. ஆகையினால இதுதான் முக்கியம். சிதேவ ஆத்மா ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இதுலதான் நம்ம இருக்கணும் அப்படின்னார். இப்படி இருக்கும் பொழுது இத சொல்றதுக்காக தான் இதிகாசத்துல உங்களுக்கு சொல்லணும்னாக்க எப்படி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லணும். இல்லன்னா ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஜகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆதித்யனானவன் அவர் தான் நானாக இருக்கிறேன்னா அந்த உங்களுடைய ஆத்மாவுடைய குளோரி, அந்த ஆத்மாவை ஜீவாத்மான்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை துர்பலம் ஆகி இது பிரபலமாகறோம் அப்படின்றதுக்காக நீங்க தான் அது அப்படின்றத சொல்லி ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் அகம் ரவிஹி அப்படின்னா
ஜோதிஷுக்கெல்லாம் நான் ரவியாக இருக்கேன் அப்படின்னு. மரீச்சிகி மருதாமஸ்தி, மரீச்சிகளுக்குள்ள நான் மருத்தாக நான் இருக்கேன். வேதானாம் சாம வேதோஸ்மின்னாரு, மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு எல்லா ஆங்கிள்லயும் தேவானாம் வாசவா வசுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உஷனா கவியாக சுக்கராச்சாரியாராக இருக்கிறேன். அப்புறம் முனிநாம் கபிலஹா இப்படி எல்லாம் சொன்னதுக்கெல்லாம் எதுக்கு என்ன விருக்ஷானாம் அஸ்வத்தஹா இப்படி எல்லாம் சொன்னார். இதெல்லாம் எதுக்காக சொன்னார்னா பரமாத்மாவுடைய குளோரிய சொல்றதுக்காக சொன்னார். ஆனா இதுக்கெல்லாம் என்ன பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம்னா பிரம்ம சத்தியம் கன்மித்யா அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவும் சொன்னார். இப்போ இதுல சில கஷ்டங்கள்லாம் இருக்கு. நீங்க சொன்னீங்க ரொம்ப இந்த வேதாந்தத்தை தவிர எது போனாலும் திருப்பி திருப்பி வேதாந்தத்துக்கு வரணும்னு சொல்றீங்க. அது நன்னாதான் இருக்கு. ஆனாலும் எப்படி இருக்கு புத்தியானது இருக்குன்னாக்க அந்த வேதாந்தத்துல இருந்து போயிடுதுன்னாக்க அது அப்படியே போயிடுறது, திருப்பி வேதாந்தத்துக்கு வராம இருக்க அப்படின்னாரு. ஆமா, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்றான்ட்டார். இப்போ கிருஷி இதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது. 124வது ஸ்லோகம். கிருஷி வாணிஜ்ய சேவாதௌ காவ்ய தர்க்காதிகேஷு ச விக்ஷிப்யதே பிரவருத்யா தீஹி தைஹி தத்துவஸ்மிருதி அசம்பவாத். கிருஷி அப்படின்னாக்க ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் இல்லையா, பயிரிடுறது, இந்த கிருஷி பண்றது. அப்புறம் வாணிஜ்யம், பிசினஸ் பண்றது இல்லையா, வணிகம் பண்றது. இந்த காமர்ஸ்லயே புத்தி இருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? சேவா சர்வீஸ். என்ன சர்வீஸ் என்ன சொல்றது? சோசியல் சர்வீஸ்னு பிராக்கெட்ல சைலண்டா சொல்றோம். ஆபீஸ் போறதுன்னு வச்சுங்க, அதையும் சேர்த்துக்கணும். இல்ல திட்டு வாங்கும் போது சேர்த்து தானே வாங்கணும். இந்த புத்தி எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வேதாந்த வரத்துக்கு தடைகளை சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிருஷிலேயே புத்தி போச்சு இல்லையா, எப்ப பார்த்தாலும் மணி மைண்டட் இல்லையா, பிசினஸ் என்ன இங்க போட்டா எவ்வளவு வரும், அங்க போட்டா எவ்வளவு வரும், இப்படி இருக்கக்கூடிய வாணிஜ்யம், சேவாதம், இந்த சர்வீஸ் இதெல்லாம் பண்றதுக்கு அப்புறம் காவிய தர்க்காதி கேசுச்ச, காவியம் தர்க்கம் இதெல்லாம் விட வேஸ்ட் பண்றது. என்ன விட ஒருத்தர் பிரபலமா படிச்சவர் இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக அங்கங்க போய் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது, நான் படிச்சவன்னு காமிக்கிறதுக்காக. என்ன இல்ல ரசமான இந்த காவியங்கள், மேகசின்ஸ் இதெல்லாம் படிக்கிறது, லிட்டரேச்சர், இலக்கியம் இதெல்லாம் ஒரு அதீதமான இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னாக விக்ஷிப்யதே பிரவருத்தியா தீஹி, இதுல உங்களுடைய புத்தி பிரவருத்தி ஆச்சுன்னாக்க விக்ஷேபத்தை அடையிறது, விபரீத பாவத்தை அடையிறது. அதுதான் உங்களுக்கு வேணும். உங்களுடைய மைண்ட நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பணும். அங்க அதெல்லாம் இந்த வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ராவர்ட்னஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள திருப்பணும் அந்த ஆத்மாவை. அப்படி ஒரு சத்சங்கத்துக்குள்ள ஒரு உள்ள சேரணும். இப்படி சத்சங்கத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு நிசங்கத்துவம் இல்ல வரும். இல்லன்னாக்க இதோட போனீங்கன்னா இந்த சங்கமானது இப்படி போயிடுறது. ஆனாலும் நீங்க என்ன சங்கா சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோபி ஜாயத்தே, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போனா போறதுன்றதுக்காக காவியத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல போனா அதுலயே ஒரு அட்டாச்மெண்ட் ஆனது அந்த சங்கத்தினாலேயே ஏற்படுறது. உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அந்த ஃபீல்டுலயே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணா அதுலயே தான் எப்ப பார்த்தாலும் இலக்கிய சிந்தனை, இந்த வாதங்கள், விவாதங்கள், இதனுடைய விமர்சனங்கள் இதுலயே தானே புத்தி போறது. அதனால என்ன ஆச்சு, உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் டைம் வேதாந்தத்துக்கு வர முடியாம ஆயிடுறது இல்லையா. இந்த ப்ராப்ளங்கள்லாம் கர்நாடிக் மியூசிக்லயே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவியம், தர்க்கம் இதெல்லாம் புத்தி போச்சுன்னாக்க உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஆனது அதுல போயிடுறது. அதனால என்ன ஆகுதுன்னாக்க புத்தியானது அங்க பிரவருத்தியானது விக்ஷிப்யந்தே, இது விபரீதமாக ஆயிக்கொண்டே இருக்கிறது. அதனால தைஹி தத்துவம் ஸ்மிருதி அசம்பவாத், தத்துவத்தை நினைக்கலாம் அப்படின்னு சொல்றா அது அசம்பவாத், அது முடியாம போயிடுறது. அவளுக்கு ரொம்ப டூ மச் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் அங்க இருக்கிறதுனால அந்த லிட்ரேச்சர்லயே இருக்கு இல்லையா, தர்க்கம் மீமாம்சா அங்க என்ன சொல்லிருக்கு, இங்க என்ன சொல்லிருக்கு, இப்படியே புத்தி போச்சுன்னாக்க பிரம்மத்துல வேதாந்த கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்கிறது. இவனுடைய கவலை எல்லாம் கந்தவதி கந்தவத்துவத்தோட கூடின கந்தமா இல்ல வெறும் கந்தமா, இப்படி எல்லாம் இது கந்தவத்துவமா கந்தமா, அது என்ன மேல உட்கார்ந்து இருக்கா கீழே உட்கார்ந்துருக்கா, வெண்ணெய்க்கு தொன்னைக்கு நெய் ஆதாரமா நெய்க்கு தொன்ன ஆதாரமா, இப்படி எல்லாம் புத்தி போட்டே இருந்ததுன்னாக்க தத்துவமாக இருக்கக்கூடிய பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அளவானது அவனுடைய புத்தியானது
போகாம போயிருது. அங்க என்ன சொல்லியிருக்கார், இப்படி என்ன சொல்லியிருக்கார், இது என்ன பிரதமா விபக்தி ஏகவச்சனமா, இப்படியேதான் புத்தி வியாகரணத்துல போச்சுன்னாக்க உங்களுடைய புத்தியானது பிரம்மத்திலிருந்து நழுவி போயிடும். அதனால தத்துவஸ்மிருதியானது தைகி அசம்பவ தத்துவஸ்மிருதி இல்லாம ஆயிடுறது. அதனால ஒன் ஹேஸ் டு பி ரொம்ப you will be carried away, you will be trapped. அதனால அந்த டிராப்ல மாட்டிக்காம இருக்கணும். அதுக்கு பயந்துதான் இந்த ஜடபரதர் பாருங்க, இவ்வளவுலாம் பண்ணி அவர் சன்னியாசமும் வாங்கி ஜபத்துக்கும் வந்து உட்கார்ந்து இருக்காரு காட்டுல, அதுவும் கங்கா மகடல. அந்த சமயம் பார்த்தா அந்த மானானது வரணும். இவருடைய இவ்வளோ எக்ஸசைஸும் ஒரே க்ஷணத்துல போயிட்டு பாருங்க, அத்தனை ஜென்மாவும் போயிடுது இல்லையா. அவர் வந்து இந்த ஜென்மாவை கடைசி ஜென்மமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு நன்னா விஷயம் தெரிஞ்சவர். நன்னா விஷயம் தெரிஞ்சு தபஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த பகவானுடைய விளையாட்டை பார்க்கணும். இவர் பார்க்கும் பொழுது அந்த குளக்கரையில அந்த ஆத்துல கரெக்டா ஒரு கர்ப்பிணியான ஒரு மான் வந்தது, நல்ல கர்ப்பிணியான. அந்த சமயம் பார்த்து எதிர்க்க ஒரு சிங்கமானது வந்தது. அந்த சிங்கம் இந்த மானை அடிக்கிறதுக்கு வந்தது. அந்த மானானது அந்த பயத்துல அந்த குழந்தைய போத்துன்னு பிரசவமாயி தண்ணியில ஊந்துட்டுனா, இந்த சிச்சுவேஷன்ல இத பாக்குறவன் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வேணா அகம் பிரம்மாஸ்மின்னு மூடி பார்த்துட்டு இருக்க முடியுமா? கண்ணதுக்கு ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைன்னு அந்த குழந்தைய போனார். அதுக்கப்புறம் இவருக்கு பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ இது தாய் இல்லாத குழந்தையா போச்சே இந்த மான்னு உடனே உள்ள எடுத்துட்டு வந்தார். ஆசிரமத்துல பால் கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் வளர்த்த குழந்தைன்ற ஒரு எண்ணமானது வந்தது. அதுக்கப்புறம் அது எங்க போறதோ அது பின்னாடி போக ஆரம்பிச்சார். இந்த ஜென்மாவே போயிடுச்சு. அவர் எதுக்காக உட்கார்ந்தாரோ அது எல்லாம் போயிடுது. அடுத்த ஜென்மால அவர் என்ன பண்ணாரு, பிறக்கும் போது அவர் பெரிய தபஸ்வியா இருந்ததுனால கண்டுபிடிச்சார், ஐயோ இந்த ஜென்மாவே நான் விட்டா நான் இதனாலதான் எம் யாட்டி ஸ்மரன் பாவன் எதை நினைச்சுட்டு இருக்கானோ கடைசி காலத்துல அவன் அதுவாகவே பிறக்கிறான் அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி இவர் மான நினைச்சுட்டே செது பண்ணார், மானாவே பிறந்தார். அதுக்கப்புறம் பார்த்தாரு கண்டகி நதியில போய் வேண்டவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரே பிரம்ம சிந்தனையிலேயே உட்கார்ந்து திருப்பியும் அவர் ஜடபரதனாக திருப்பி வந்தார். ஜடபரதனா வரும்போது இவருக்கு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் ஆல 2 ஜென்மத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் பாட்டுக்கு யார் என்ன சொன்னாலும் ஜடம் மாதிரியே இருந்தார். அவர் யார் என்ன சொன்னாலும் அவர் ஒன்னும் கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் அவரை பார்த்து சீக்கிரம் இங்க வாடா இதெல்லாம் தூக்குனாக்கா தூக்குவாரு. அவனு இவனோட எதுக்கு அனாவசியமான பேச்சுன்னு யார் என்ன வேலை இந்த கிராமத்துல சொன்னாலும் செய்துட்டே இருந்தார். கரெக்டா அந்த சமயத்துல ஒரு ராஜாவானவர் வந்தார். ராஜாவானவர் வந்தவர் 4 பேலங்கீனோட தூக்கின்னு வரும்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வந்த உடனே நல்ல திடமா குண்டா ஒரு ஆள் வேணும்னு பார்த்தா இந்த ஆள் உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணி உட்காது. அவன் போய் கூப்பிட்டான் ராஜாங்க அதிகாரி, இங்க வா கொஞ்சம் தூக்கணும் நீ அப்படின்னா. அதுக்கு என்ன உடனே வரவருக்கு தான் ஒன்னும் கவலையே இல்லையா, கேட்டா வந்தார். ஆனா இவன் என்ன பண்ணாரு, நேரம் போயிட்டே இருக்காரு. உழவு வந்தா கூட நேரம் போறாரு. அது கல்லு வந்ததுன்னா அது மேல ஏறி குலுங்கிறது. ராஜாவுக்கு கோபம் வந்தது, வள்ளுன்னு வந்தாரு. யாரா இது இந்த மாதிரி தூக்குற, இது கூட லாய்க்கு இல்லையா, நீ ஜடமாடா நீன்னு பாட்டு அந்த பரதனை கேட்டாரு. லூசா நீ இப்படி எல்லாம் பண்றீன்னு அவர் பார்த்தாரு. அவர் பார்த்து எது நேர்வழி, எது யார பார்த்து நீங்க பேசுறீங்க, என்ன ஆத்மாவை பார்த்து பேசுறீங்கன்னாக்க அதுக்கு வந்து எங்க இருக்கு, அது வந்து ஜடமாலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, அது சைத்தன்யமா இருக்கும் அப்படின்னாரு. இப்ப என்ன நீங்க ஜடம்னாக்க நீங்களும் ஜடமா இருந்துட்டு என்ன பார்த்து ஜடம் எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவர் பயந்து உடனே பல்லக்க இறங்குனாரு, நமஸ்காரம் பண்ணாரு. போட்டோன்னு அப்புறம் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல இது உலகமானது ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய உலகம் இது, நம்ம கொஞ்சம் உலகத்துக்கு போனா போறதுன்னு கொஞ்சம் உதரமந்தரம் குருத்தே அதத்ய பயம் பவதி, கொஞ்சம் நீங்க விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஆனது வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் உதரமந்தரம் கொடுத்து கொஞ்சம் நீங்க போனா போறதுன்னு நீங்க உங்ககிட்ட வேதாந்தத்துல இருந்து நடிவிடுவீங்க. அதனாலதான் வேதாந்தத்துக்கு வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அங்க இங்க எல்லாம் ஈடுபட்டாக்க அதுல தர்ம உபாசனை இழுத்துன்னு போச்சுன்னா இவனுக்கு பிரம்மமானது இங்க போயிடும். அதனால உதரமந்தரம் குருத்தே அதத்ய பயம் பவதின்னு இருக்கு. அதனால நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நமக்கு சரித்திரம். இந்த சரித்திரத்துல இந்த தத்மஸ்மிருதியானது தன்னை விட போயிடுமேன்றதுக்காக அவர் 3 ஜென்மா செலவழிக்கிற மாதிரி ஆயிடுத்து. அவ்வளவு பெரிய ஞானிக்கான்னாக்க நம்மளுக்கு எல்லாம் நினைச்சு பாருங்க இல்லையா. அதனால இந்த கதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அனுசந்ததா ஏவ அத்ர போஜனாதௌ பிரவர்த்தித்தும் சக்கியதே அத்யந்த விக்ஷேப அபாவாத்
ஆஷு புனஸ்மிருதே அனுசந்தத ஏவ அத்ர. ஆத்ம விஷயமாக அனுசந்தானம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, பிரம்ம வேதாந்தத்தையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு போஜனாதோ பிரவர்த்திதம், போஜனம் முதலியவைகளை பிரவர்த்திப்பதனால சக்கியத்தை இல்லையா, போஜனம் வேற வழி இல்லையே. அந்த மாதிரி சமயத்துல அத மாதிரி நீங்க பண்றதுனால உடைய வேதாந்த சிந்தனையானது வேற விஷயத்துல ஈடுபட்டா மனசு அங்க ஈடுபட்டு இருக்கு. இங்க என்ன போகுது, உங்களுக்கு பசிச்சுதுன்னா சாப்பிட போறீங்க, திருப்பி வந்துட போறீங்க. ஆகையினால இங்க ஒண்ணு ஹானி எல்லாம் கிடையாது. அனுசந்தத அப்படின்னாக்க அது த தாத்து, அதுல அனுசந்தத அப்படின்னா அனுசந்ததான யார் அனுசந்தானம் பண்ணிக்கிறானோ அவன். அனுசந்ததா புருஷேன ஏவ அத்திர, அவனால போஜனாதோ போஜனங்கள் முதலியவைகள் அவன் அனுசந்தானம் பண்ணிருந்தா கூட போஜனத்துல அவனால பிரவர்த்திக்க முடியும், ஒண்ணு தப்பு இல்ல. ஏன்னா அத்தியந்த விக்ஷேபாத், அதனால அவன் கம்ப்ளீட்டா தள்ளி போயிட மாட்டான். இந்த கிருஷி வாணிஜ்யம் இதெல்லாம் பண்ணானே, ஆனால் புத்தியானது என்ன பண்ண அவனை தள்ளிட்டு போயிடும். அவனுக்கு எது தேவையோ தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், இந்த கடமையை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலையத்துல இருக்கான்னாக்கா அவனால என்ன பண்ணா ரொம்ப தள்ளி போயிட மாட்டான். ஏன்னாக்கா அவனுக்கு என்ன ஆகும்னாக்க ஆஷு புனஹா ஸ்மிருதே, திருப்பி திருப்பி உங்களுக்கு இந்த புத்தியை திருப்பி இந்த வேதாந்தத்துக்கு இழுத்துன்னு வந்து முடியும். எப்படி அப்படின்னாக்க இந்த சின்ன பசங்க எல்லாம் சாப்பிடும் போது பாத்துருக்கீங்களா, மொபைல பாத்துட்டே சாப்பிடுவாங்க. அதனால சாப்பாடு நிக்கிறதா, மொபைல பாத்துருக்கா சாப்பாடு நடக்கிறது இல்லையோ. ஒண்ணு இது ராங் எக்ஸாம்பிள் நமக்கு ரைட் ஆகிறோம் பாருங்க. இப்ப மொபைல பார்த்துட்டே சாப்பிடுறான், டிவிய பார்த்துட்டே சாப்பிடுறான், ஐபேட பார்த்துட்டே சாப்பிடுறான், லேப்டாப்ப பார்த்துட்டே சாப்பிடுறதுனால ரெண்டு வேலை, ஆபீஸ் வேலையும் நடக்கிறது, சாப்பாடு இங்க இன்ஃபேக்ட் சாப்ட்வேர் கம்பெனில அவன் ஸ்நாக்ஸோட தானே சாப்பாடு நடந்துட்டு இருக்கு, ரெண்டு நடக்கிறது இல்லையா. அதனால அவனுடைய புத்தி அங்க கட்டுறதானே ஆபீஸ் வேலை. அதே மாதிரி இங்க வேதாந்தத்துல இருக்கக்கூடியவன் அவனுடைய புத்தி வேதாந்தத்துல இருந்தாலும் வெளியில போஜனம் எல்லாம் போயிடுச்சுனாக்க பெரிய ஹானி ஒண்ணும் கிடையாது, ரெண்டுத்தையும் ஈ கேன் மேனேஜ். அதனால என்ன பண்ணா ஆஷு புனஹா ஸ்மிருதே, திருப்பி திருப்பி அவனால புனஹா ஸ்மிருதே ஆஷு சம்பவாத் அப்படி புரிஞ்சுங்க, திருப்பியும் அவனால மறுபடியும் நினைவுக்கு வந்து கூடக்கூடிய சான்சஸ் ஆர் பிரைட். அதனால நீங்க முதல்ல கிருஷி வாணிஜ்யம் மாதிரி இவன் அப்படியே வெளியில போயிடுவான்னு பயப்படாதீங்க. இந்த சங்கீதம் இதெல்லாம் இவனை தள்ளின்னு போற மாதிரி போயிடாது. இவன் வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறதுனால இவன் திருப்பி திருப்பி வந்துருவான். அதனால சாப்பாடு எக்ஸாம்பிள நீங்க வச்சுக்கீங்க அப்படின்ட்டாரு. அனுசந்தத ஏவ அத்திர போஜனாதோ பிரவர்த்தித்தம் சக்கியத்தே அத்தியந்த விக்ஷேப அபாவாத்து. அத்தியந்த விக்ஷேபம் அங்க ஒண்ணு ஏற்படாது, ஏதோ கொஞ்சம் விக்ஷேபம் ஏற்படுறது அவ்வளவுதான். சாப்பிடும் போது ஒரு 2 நிமிஷம் அதை விட்டுட்டு பாக்குறான், திருப்பி அங்க வந்து எப்படி வரானோ அதே மாதிரி இவனும் பிரம்மஞானத்துல இருக்கக்கூடியவன் அப்படி இப்படி போனா கூட திருப்பி வந்துருவான். ஆஷு புனஹா ஸ்மிருதே, அவனுக்கு திருப்பி அந்த நாலேஜ் ஆனது திருப்பியானது வந்துரும் அப்படின்னார். தத்துவ விஸ்மிருதி மாத்ராத் ந அனர்த்தஹா கிந்து விபர்யாத் விபர்யேதும் ந காலோஸ்தி ஜடிதி ஸ்மரத கொச்சிதே. இது நம்ம சொன்னதை அப்படியே ஸ்லோகமா சொல்லிட்டாரு இவரு. தத்துவ விஸ்மிருதியானது அத்தனை தத்துவஸ்மிருதி மாத்திராது, தத்துவத்தை மறப்பதனால மாத்திரம் ந அனர்த்தகா, ஒன்னும் பெரிய கெடுதல் எல்லாம் ஏற்படாது. கிந்து விபர்யாத், கொஞ்சம் அவன் வெளியில போறான், என்ன வெளியில போகும்போது அவனுக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் மறந்துவிட்டான். இந்த போன உடனே என்ன ஆச்சு, அவனுக்கு அகங்காரம் மமகாரம் இந்த ராகம் துவேஷம் எல்லாம் ரெடியா காத்துட்டே இருக்கு. அது வந்துடுறது. வந்த உடனே சுவாமி சொல்றாரு, அவன் மனசுல இருந்து ராமாயணம் சிந்தனை பண்ணிட்டு ராமா கோஸ் காமா கம்ஸ், ராவண விட்டாருனாக்க இவனுக்கு ஆசையெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இவனுக்கு கொஞ்சம் இந்த தத்துவத்துல விஸ்மிருதியானது ஏற்பட்டதுன்னா வெளியில போகும், இல்லன்னு சொல்ல திருப்பி நீங்க எழுத்துன்னு வந்துடலாம். அத திருப்பி என்ன பண்ண ஜாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் குரோதோ விஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹாத் ஸ்மிருதி பிரம்சா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரஷ்யதி அப்படின்றதெல்லாம் அனுத்வேகரம் வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் நம்ம தெரியுது. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருஹா அப்படின்ற ஞானியினுடைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு 2வது சாப்டர்ல படிச்சு வச்சது அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா வெளியில இருந்து உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதனால விபர்யேதம் ந காலோஸ்தி ஜடிதி, அவன் அப்படியே நோ சான்ஸ் ஃபார் ஹிம் கெட்டிங் லாஸ்ட். அதனால என்ன பண்றான், ஸ்மரதா
புருஷஸ்ய ஜகிதி திருப்பி அவன் திரும்பி உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆகையினாலதான் இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நீங்க எப்படி ஒரே புத்தியில இருக்கவன் சாப்பாடு சாப்பிடும் போது கூட அதுல இருந்து நழுவாம சாப்பிடுறானோ, அப்படி இவன் கொஞ்ச நஞ்சான் புத்தியானது நழுவ திருப்பி வந்துடலாம். ஆனா ரொம்ப இழுத்துன்னு போயிருக்குனாதான் இந்த ப்ராப்ளம் வரும். அதனால இதுல ஒரு கண்ட்ரோல்டா இருக்க பழகுங்க அப்படின்னு சொல்றதுக்காக அப்படி சொன்னார். ஸ்மரத கொச்சித்து தத்துவஸ்மிருதேஹே அவசரஹ நாஸ்தி அனபியாசசாலினஹ பிரத்யுத அபியாசகாதித்வாத் பலாத் தத்துவம் உபேக்ஷதே தத்துவ ஸ்மிருதேஹே அவசரஹ நாஸ்தி அந்நிய அபியாசசாலினஹ. அந்நியத்துல அபியாசமாக இருக்கக்கூடிய ஷாலியா இருக்கவன்னா அதுலயே இருந்து கொண்டு இருக்கவன். ஒரு காரியத்தை ஒருத்தன் பண்ணான்னாக்க அவன் அந்த காரியத்தை பண்ணான ஷாலினா குணசாலின்னு அர்த்தம், எப்பொழுதுமே குணமா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சுஷீலா அப்படின்னா எப்பொழுதுமே சீலமான குணத்தை உடையவள், அந்த அது கண்டினியூஸா இருக்கக்கூடியது. அப்படி அபியாசசாலியா அனபியாசசாலினா அந்நிய அபியாசசாலினா, வேற விஷயத்திலேயே புத்தி, வேதாந்தத்திலேயே புத்தி கிடையாது, அவனுக்கு அங்கங்க புத்தி போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த தத்துவஸ்மிருதியானது தள்ளி போயிடும். ஆனா அவனுக்கு தத்துவஸ்மிருதே அவசரஹா நாஸ்தி. அப்போ அவன் அங்கேருந்து இங்க வெளியில வருதுங்க. இவங்க எல்லாம் எப்படி இருக்கா, வேதாந்த சிந்தனையிலேயே இருக்கிறவன் இவங்களுடைய புத்தியானது கொஞ்ச நாள் வெளியில போச்சுன்னா இவங்கிட்ட திருப்பி வந்துடும். ஏன்னா இவனுடைய போக்கஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் வேதாந்த கிளாஸ்லயே இருக்கு. அவளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா, மிச்சவாளுக்கெல்லாம் நம்மளை தவிர அவள்லாம் எப்படிங்க வெளியிலேயே அவளுக்கு புத்தி. அதனால வேதாந்த கிளாஸுக்கு ஏதோ அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அப்படி வந்தான்னா இது வராது. அந்த அதர் ஹேண்ட் முதல்ல அப்படி வந்தோம், இப்ப என்னாச்சு, இது மெயினா போச்சு, ப்ரொஃபஷனா போச்சு. பாக்கி எல்லா விஷயம் நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு அட்ராக்ஷனுக்காக போறோம் இல்லையா. இப்படி மாறணும். தத்துவஸ்மிருதே அவசரஹா நாஸ்தி, யாருக்கு, அந்நிய அபியாசசாலினஹா, வேறு பிரவர்த்திகளிலேயே அபியாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு தத்துவஸ்மிருதிக்கு அவசரம் இல்லாம போறது. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், தத்துவஸ்மிருதியில அவனுக்கு இடம் இல்லாம அவனே அதன் மாதிரி மாட்டின்ட்டான் அவன். அதனால பிரத்யுத ஆன் தி அதர் ஹேண்ட் அபியாச காதித்வாத்து, இந்த பிரவர்த்தியை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ண பலாத் தத்துவம் உபேட்சத்தை, அவர்கள்லாம் என்ன பலமா இந்த தத்துவத்தை உதாசீனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல சேர்ந்ததுனால. அதனால அவளுக்கு வர முடியல. நீங்க அவளை பார்த்து கத்துக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணனா, இப்படி நம்ம இருக்கக்கூடிய பாதை வேதாந்தம், இதுல இருந்து கொஞ்சம் போச்சுன்னா திருப்பி வரணும் அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ப்ராப்ளம், அவளால திருப்பி இந்த ஃபீல்டுக்கு வரவே முடியல. இருந்தேன் சார், நான் கூட கேட்டுட்டே இருந்தேன் சார், அதுக்கப்புறம் எனக்கு டிரான்ஸ்பர் எல்லாம் வந்துருச்சு சார், அப்புறம் விட்டேன் வேதாந்தம்னாக்க என்ன பண்றது, வேதாந்தத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராம காப்பாத்திட்டு இருக்கணும் இல்லையா. இவன் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் இல்ல. நம்மளும் என்ன பண்றோம்னு எப்படி பண்ணி சொல்ல முடியும். ஆமா சார், கரெக்ட் தான் சார், இனிமே வாங்கன்னு சொல்லணும் நீங்க, அவ்வளவுதான். அவர் பண்ண எப்படி சொல்றது இல்லையா, இதுதான் விஷயம். அதனால அது மாத்திரம் இல்ல, ஸ்ருதியானது என்ன சொல்றதுன்றது பாருங்க. இவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். அதனாலதான் ஸ்ருதி ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு தமே வைக்கம் விஜானீத ஹி அன்யா வாசோ விமுஞ்சத இதி ஸ்ருதம். ஸ்ருதி எல்லாம் எப்படி சொல்றதுன்னு பாருங்க. சந்நியாசத்துல இருக்கிறவங்க, வேதாந்தத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும், பேச்சு ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அன்யா வாச்ச வேற பேசுறதெல்லாம் விட்டுவிடுங்க. என்ன உங்களுக்கு சத்சங்கமாகவே பேசிக்கொண்டே இருக்கணும். இல்லன்னாக்க இந்த பேச்சு அந்த பேச்சுன்னு ஒரு பாலிடிக்ஸ் அது இதுன்னு போச்சுன்னா புத்தி முழுக்க அங்க போயிடும் இல்லையா. ஆகையினால அவர் என்ன பண்ணாரு, தம் ஏவ ஏகம் விஜானித, அவரையே தம் ஆத்மானம் அப்படின்ற அர்த்தம். அந்த ஆத்மாவையே ஏவ அதையே ஏகம் ஒரே விஷயத்தை வச்சுக்குங்க, விசேஷமாக ஜானித்த விசேஷமாக அதை அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்யாவாச்சோ விமுஞ்சத, இந்த வேற பேச்செல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைச்சுட்டே வரணும் அப்படின்னு. இது ஸ்ருதம். எங்க ஸ்ருதம் அப்படின்னா முண்டக ஸ்மிருதியில சொல்லிருக்கு. முண்டகோபனிஷத்துல யஸ்மின் ஜௌ பிருத்திவீச்ச அந்தரிக்ஷம் ஓதம் மனசக பிராணைஹி பானைஷ்ட சர்வே தமே வேகம் ஜானத அப்படின்னு சொல்லி இங்க விஜானத்தான்னு சொன்னிருக்கார், அங்க ஜானத்தான்னு சொன்ன. ஜானத
ஜானத ஆத்மானம் அந்யோவாச்சோ விமுஞ்சத அப்படின்னு அங்க ஆத்மானம்னு சொன்னதுனால தம்முன்னு இங்க சொன்னீங்கன்னா ஆத்மானம், அந்த ஆத்மாவை அந்த ஆத்மாவையே ஏகமாக அதிலேயே ஒரு போக்கஸாக இருந்து கொண்டு விசேஷமாக அதை அறியுங்கள். விஜானீத அதுக்கு என்ன பண்ணோம்? அந்யாவாச்சா விமுஞ்சத, வேற வம்பு பேசுட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அதனாலதான் சொல்றது சன்னியாசிகள் எல்லாம் போய் நம்ம அடிக்கடி எல்லாம் பார்க்கப்படாது அப்படின்னு ஒரு அந்த காலத்துல ஒரு நியமங்கள். ஏன் அப்படின்னா இதெல்லாம் இந்த காலத்துல சொன்னா புரியவே புரியாது. சாஸ்திரங்கள்ல சொன்னா ஏன் பார்க்க கூடாது அப்படின்னா, அவ சன்னியாசம் வாங்கிட்டு எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையில உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க போய் அவளை தொந்தரவு பண்ணி நமஸ்காரம் பண்ணா உங்களை சாட்டிஸ்பை பண்றதுக்காக கம் டவுன் டு திஸ் லெவல். இப்ப உங்களை பார்த்தா அவர் கேட்கணும் சௌக்கியமான்னு கேட்கணும், எந்த ஊருன்னு கேட்கணும், அப்பா சௌக்கியமான்னு கேட்கணும். இப்ப என்ன ஆச்சு? அவளுடைய நிஷ்டை யாரு கலந்தது? என்ன அவ சிவ பூஜையில கரடின்னாங்களே, இதான் அதுவும் சன்னியாசியினுடைய பிரம்ம சிந்தனையில கெடுக்கிற மாதிரி போய் கியூல நின்று வேற பாக்குறான். இப்ப என்ன பண்றது இல்லையா? அதனாலதான் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அந்த நாள்ல இருக்கிற திருக்கோஷ்டி காவல்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த திருக்கோஷ்டி காவல்ல நிறைய பிராமணாலா இருந்து எல்லா வைதிக சௌத்த கர்மா பண்ணக்கூடியவர். அவள்லாம் என்ன பண்ண, சௌத்த கர்மா பண்றவங்க எல்லாம் பெரியவாளை போய் பார்க்க மாட்டாங்க. பார்த்தான்னாக்க அவளுடைய கர்மா போயிடும். இப்ப கூட சன்னியாசி விவாகம் உபநயனம் இதுக்கெல்லாம் வரக்கூடாது. வந்தான்னாக்க அந்த விவாகம் அதோகதி போயிடும். அக்னி இருக்கிற காரியத்துல அவள்லாம் வரக்கூடாது. வந்தான்னாக்க எழுந்து போயிடணும். அதனால அவளும் வரமாட்டான். விஷயம் தெரிஞ்ச சன்னியாசிகள்லாம் வரமாட்டாங்க. ஆனா இவாளுக்கு பண்ணிட்டு இவாளுக்கு பெரியவாளை பார்க்கணும்னு ஆசை இருந்தது. ஆனா இவ பார்க்க முடியாது அப்படின்னா பெரியவாளுக்கு ரொம்ப ஆசை. இவ எல்லாம் யாகம் பண்றவா, என்ன யார் யாரோ என்ன பாக்குறான், இவ பார்த்தா நல்லா இருக்குமே அவரும் நினைச்சாரு. திருவிடமுருதூர்ல என்ன பண்ணாரு, அந்த காலத்துல ஒரு நாள் இந்த திருக்கோயிலுக்காவில ஒரு யாகம் நடக்கிறதுன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன நினைச்சாரு, ஆஹா எல்லா பண்டிதானும் வருவா, இங்க எல்லா யாக்கியக்கால் எல்லா மகர குண்டலம் போட்டவங்க எல்லாம் ஒரு மகர குண்டலம் பார்த்தவன நடுரோட்ல பார்த்து நமஸ்காரம் பண்ணாலே அவ்வளவு புண்ணியம் இருக்குன்னாக்க, இவ்வளோ தீட்சிதாலாம் வந்தான்னாக்க அவளை பார்த்தா என்ன புண்ணியம் அப்படின்னு பெரியவாளுக்கும் ஒரு ஆசை இருந்தது. இது என்னடா பண்றதுன்னு யோசிச்சிருக்காரு. காத்தால இவெல்லாம் 4 மணிக்கு எல்லாரும் குளிக்கிறதுக்கு வந்திருக்கா காவேரிக்கு திருவிழமுருதூர்ல. அந்த நடுவுல தண்ணிக்குள்ள பெரியவா நின்னுட்டான். பெரியவா தண்ணிக்குள்ள நின்ன உடனே யாருன்னு இவெல்லாம் பார்த்த உடனே, நான் தான் சந்திரசேகர சரஸ்வதி காஞ்சி மடத்து நிக்கிறேன்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம். என்ன பெரியவா நீங்க தண்ணி இல்ல உங்களெல்லாம் எனக்கு பாக்கணும்னு ஆசை, நீங்களும் என்ன பாக்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கும் வர முடியாது. நம்ம பண்ணா ஸ்நானம் பண்ணும்போது சன்னியாசியா இருந்தாலும் கிரகஸ்தனா இருந்தாலும் தீட்சிதனா இருந்தாலும் எல்லாரும் சமமா குளிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதனால நீங்க யாரும் என்ன பார்த்து பயப்பட வேண்டாம், நீங்க தைரியமா இங்க குளிக்கலாம், நான் இருக்கேன் இங்கேயே. ஒன்லி திங்க் நீங்க போன உடனே தான் நான் போக முடியும், என்ன நீங்க தண்ணியில தான் பார்க்க முடியும். நான் தனியா போகும்போது பார்த்தா நீங்க திருப்பி குளிக்கலாம். நீங்க அப்படி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி நியமங்கள் இருக்கு. சன்னியாசிக்கு நியமங்கள் இருக்கு, கிரகஸ்தனுக்கும் நியமங்கள் இருக்கு. இந்த கிரகஸ்தானவன் போய் சன்னியாசி நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்போ அவளுடைய புத்தியானது செதறது இல்லையா? ஆகையினால நமக்கு பாவம் தான் சேரும். அதனாலதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சொல்ற. சுதியானது என்ன சொல்றது அப்படின்னாக்க, தம்யேவம் ஏக விஜானீத அந்யாவாச்சோ, இந்த வேற ஒம்பு பேசுறதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. நம்மளும் சாதாரணமா இந்த குரு கிட்ட சன்னியாசி எல்லாம் பேசும்போது அந்யாவாச்சான்னு இங்க சொல்லி இருக்கிறதுனால சில பேர் இப்படி இன்டர்பிரேட், வேற விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, பிரம்ம விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள் பேசினா அவளுக்கும் வேதாந்த சிந்தனை வருது. அதனாலதான் அவளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சாதுர்மாசிய விரதத்துல அவளுக்கு என்ன ரூல்னாக்க, ஒரு 4 மாசமா இருந்தாலும் அவ சன்னியாசிக்கு சன்னியாசி தான் பிரம்ம சிந்தனை பண்ணணும்னு இருந்தா கூட, கிரகஸ்தர்களுக்கு கூடவும் அவ வேதாந்தத்தை பத்தி பேசலான்றதுனால அவ என்ன பண்ணா, ஒருத்தருக்கு கிரகஸ்தனும் சன்னியாசியும் பரிமாறிக்கலாம். ஆகையினால இந்த சாதுர்மாசியத்துல நம்மளும் வேதாந்தத்துல நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம், அவளும் கேட்டுக்கலாம், அவளும் சொல்லலாம் வேண்டாம். மிச்ச நேரத்துல எல்லாம் அவ படிக்க முடியாது இல்லையா? அப்படி சன்னியாசிக்கு சன்னியாசி படிக்கணும்னா, இப்ப மடத்தெல்லாம் படிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்க, சன்னியாசி கிட்ட இருந்தா படிக்கணும். இல்லன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, ஒரு சன்னியாசிய கூட வச்சுட்டு கூட இந்த இப்ப நம்ம மடத்துல ஆர்கே சாட்சிகள் போறாரு, எங்க சாட்சிகள் எல்லாம் போய் எடுக்கிறாரு அப்படின்னாக்கா எப்படி எடுப்பாங்கன்னா,
முன்னாடி 2 கிரகஸ்தால அவ எடுக்கிறதா இருந்தா உட்கார வச்சு பக்கத்துல சன்னியாசி சன்னியாசி சொல்றதா இருந்தா என்ன பண்ண, முன்னாடி ஒரு சன்னியாசியை வச்சுட்டு அவர் சொல்லுவார், இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் சொன்னா. அதனால இப்ப ஒரு 2 சன்னியாசியும் இருப்பா, 4 கிரகஸ்தாலும் இருப்பா, அப்படி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்றது, ஒருத்தருக்கு பண்ண. இப்படி இதெல்லாம் எப்போ அப்படின்னா சாதுர்மாசியத்துலதான் இதெல்லாம் அலவுட். ஆனாலும் அவள சாதுர்மாசியத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதாந்த கிளாஸஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு தெரியுது. இதுல இருந்து அந்யாவாச்சோ விமுஞ்சத அப்படின்னா வேற வாக்கு பேசக்கூடாது, வேதாந்த சிந்தனைகள் மட்டும் தான் அவர் பேசலாம் அப்படின்னு தெரியுது. தமேவே கம்பிஜானீதாஹி அந்யாவாச்சோ விமுஞ்சத இதி ஸ்ருதம். இப்படி முண்டகோபனிஷதானது இப்படி கிளியர் கட்டாக ஸ்ருதியிலேயே சொல்லப்பட்டது. ததா அந்யத்ர இன்னொரு இடத்துல பிருஹதாரண்யக உபனிஷத் அங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னாக்க வாச்சோ விக்லாபனம் துஇதி அப்படின்னார். இன்னொரு இடத்துல பிருஹதாரண்யக தமேவ தீரா விஜ்ஞாய, இந்த விஷயத்தை ஜீவ பிரம்ம ஐக்கியம் விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு வேதாந்தத்துல இதுதான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா அப்படின்னு யாருக்கு நிச்சயம் வந்துருத்தோ, இதுல இந்த பிரமாண அசம்பாவனை பிரமேய அசம்பாவனை எல்லாம் போயிடுத்தோ, இப்ப என்ன ஆகணும், அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிஷ்டைக்கு ட்ரை பண்ணணும். அந்த பிரம்ம நிஷ்டை வர்ணமே ஆனால் அவனை என்ன பண்ண, இந்த காரியங்கள்லாம் கடைபிடிக்கணும். என்ன பண்ணும், குர்வீத பிரக்யாம் பிராமணஹா, இந்த பிராமணனானவன் என்ன பண்ணா தன்னுடைய புத்திய அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்திலேயே அவன் வைத்துக் கொண்டு ஆகணும். அப்படி ஒரு நேரத்தை நமக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இல்லையா இப்போ. அதனால இப்ப என்ன பண்ணா அதுலதான் போக்கஸ் ஆனது இருக்கணும்னு தெரியுது. அப்படி வந்துதான் அனுத்யாயாத் பஹூன் சப்தான், இப்படி தெரிஞ்ச பிறகு நிறைய விஷயங்கள்ல புத்தியை போய் பறக்க விட்டு அதை பண்ணணும்னாக்க இப்ப என்ன ஆகும்னாக்க, இத இங்க இப்படி சொல்லிருக்கு, அங்க இப்படி சொல்லிருக்கு, அங்க இப்படி சொல்லிருக்குன்னு சொல்றீங்கன்னாக்க உங்களுடைய போக்கஸ் ஆனது ஜீவ பிரம்மத்திலிருந்து. ஆகையினால இத மாதிரி வேற சப்தங்கள்லாம் உங்க வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னாக்க அங்க எப்படி சொல்லிருக்கு இங்க எப்படி சொல்லிருக்குன்னு ஓவரா அதுல போய் இன்வால்வ் ஆனா அது என்ன ஆச்சுன்னாக்க வாச்சோ விக்லாபனம் ஹி தத்து அப்படின்னாரு. விக்லாபனம் அப்படின்னாக்கா கிளை அப்படின்னு ஒரு தாத்துல இருந்து வந்தது. கிளாயத்தே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க கிளானிகின்னாக்க அழியறது அப்படின்னு அர்த்தம். எதா எதாஹி தர்மச்ச கிளானிர் பவதி அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி வாக்குக்கு ஒரு வீணான விவரம், உங்களுடைய வாக்குக்கு தான் இது கஷ்டம். அதனால வேற காரியங்கள்லாம் பேசுறத விட்டுடுங்க. வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னாக்க வேதாந்தத்தை மாத்திரம்தான் போக்கஸ் இருக்கணும், வேதாந்தத்தை தான் திருப்பி திருப்பி பேசணுமே தவிர பாக்கி விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு எப்படி அந்யாவாச்சோ விமுஞ்சதன்னு முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கோ, அதே மாதிரி பிருஹதாரண்யக உபனிஷத்துலயும் தமேவ தீரோ விஜ்ஞாய பிரக்யாம் குர்வீத பிராமணஹா ந அனுத்யாயாத் பஹூன் சப்தான். இந்த வேற விஷயத்திலாம் தியானத்தை வச்சுக்கிறது, பகூன்னு சப்தங்கள் வேற வேற சப்தத்தெல்லாம் பிரவൃத்தி இருக்கக்கூடியது, அதை பேசுறேன் இது பேசுறேன்னு மனசை அலைகழிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிராணசக்தியானது வீண செலவாயிடும். உங்களுடைய சக்தி முழுக்க எங்க போக்கஸ் இருக்கணும்னா இந்த வேதாந்தத்தை அறிந்து கொள்வதிலேயே தான் போக்கஸ் இருக்கணும். அந்த பிராணசக்தியை அலக்கழிக்க விடக்கூடாது. ஆகையினால வாச்சோ விக்லாபனம் ஹி தப்பு தத்து, இல்லைன்னா உங்களுடைய வாக்குக்கு கேடுதான் வந்து சேர்றது. ஆகையினால வேற பேசுறத நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார். தமே வைக்கம் பிஜானீதஹி அந்யாவாச்சோ விமுஞ்சத இதி ஸ்ருதம் இதி முண்டகே ஸ்ருதம். ததா அதே மாதிரி இன்னொரு ஸ்ருதி எங்க அந்நியத்திர பிருஹதாரண்யகத்துல என்ன சொல்லிருக்கு, வாச்சோ விக்லாபனம் துயிதி அப்படின்னு. நீங்க பாட்டுக்கு உங்களுடைய புத்திய இந்த சேனல் பாக்குறேன் அந்த சேனல் பாக்குறேன் இந்த விவாத மேடைய பாக்குறேன், இவன் சொன்னது என்னாச்சு இவன் என்ன, உங்களுடைய புத்தியானது வெறும் வாய்க்கு தான் வேஸ்ட். இந்த அபிநந்தனை பாக்கிறதுக்கு 5 மணி நேரம் வருவான்னு எத்தனை கஷ்டம், எப்படா வரும், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணிருக்கலாம், இந்த விவாதம் இதெல்லாம் வேண்டாம். ஆனா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. தண்டத்துக்கு உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதே. வாச்சோ விக்லாபனம் தத்து அப்படின்னாரு. ஆஹாராதித்யஜன் நைவ ஜீவே சாஸ்திராந்தரம் தியஜன். இப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்றாரு சார், ஆகாரத்தெல்லாம் விட முடியாது சார். ஆஹாராதித்யஜன் நைவ ஜீவே, ஆகாரத்தை நீங்க தியாகம் பண்ணீங்கன்னா ஜீவிக்கவே முடியாது, அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆகாரத்தை விட்டா உயிருடனே இருக்க முடியாது. ஆனா
சாஸ்திராந்தரம் தஜன் கிம்ன ஜீவதி. பாக்கி சாஸ்திரங்கள்லாம் படிக்கல, குடியா மொழி செத்தா போயிடு நீங்க, அதெல்லாம் விடலாமே. இந்த விவாத மேடையெல்லாம் நீங்க விடலாமே, இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இது சாஸ்திரம் ரைட்டு, இது வேதாந்த சாஸ்திரம் அத்வைத சாஸ்திரத்துக்கு மாத்திரம் ரைட் எக்ஸம்ஷன். இது ஆகாரம் போல இல்ல. ஆனா பாக்கி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாஸ்திராந்தரம் தெஜன் கிம்ன ஜீவதி, உயிரா போயிடும் அப்படின்னு கேட்டாரு. ஏனைவம் கரோஷி அத்திர துராகிரகம். அதனால இந்த வேற சாஸ்திரங்கள் எல்லாம் நீங்க விட்டான்னாக்க உயிரோட இருக்க முடியாதுன்னு. அதனால ஏனைவ கரோஷி அத்திர துராகிரகம், இதுல போய் பிடிவாதமா பிடிக்கிறீங்க என்ன அப்படின்னா இந்த சாஸ்திரத்தையும் விட்டுலாமான்னு கேட்டான்னாக்க இந்த சாப்பாட்டை விட மாட்டே இல்லையோ. அதே மாதிரி வேதாந்தத்தை மாத்திரம் எப்படி சார் பிடிச்சிட்டு இருக்கேன், பாக்கி எல்லாம் விடு இதையும் விடுறேன், இதை விட முடியாது. நீ எப்படி சாப்பாட்டை விட முடியாதோ அதே மாதிரி இந்த வேதாந்தத்தை நீ விட முடியாது. ஆகாராதி தியஜைன் நைவ ஜீவத், எப்படி ஆகாராதிகளை எல்லாம் விட்டீர்களே ஆனால் தியாகம் பண்ணிருக்க தெஜன் நைவ ஜீவத், வாழவே முடியாது. ஆனா சாஸ்தாந்தரம் தஜன், இந்த யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த மேகசின்ஸ் ஆர்டிகல்ஸ் விமர்சனங்கள் விவாதங்கள் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னா டஸ்ட் அவனை போட்டான் பாருங்க. இது இந்த டஸ்ட் ஸ்டார் டஸ்ட் எல்லாம் பாக்குற நேரத்துல சாஸ்திராந்தரம் தெஜன் கிம் ஜீவதி விட்டீங்கன்னாக்க வாழவா முடியாது. ஏனைவ கரோச்சி அத்திர, ஏன் அவ்வளவு பிடிவாதமா பிடிக்கிறிய என்ன, அதனால பாக்கி எல்லாம் விடுங்க, இதை மாத்திரம் பிடிச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு எக்ஸாம்பிள் யாராவது இருக்காங்க சார்? சரி, இந்த அட்வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாணிங்க எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, பிரம்மனிஷ்ட வரத்துக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு தான் இவர் கொடுத்துட்டு இருக்காருன்னு தெரியுது. அப்படின்னாக்க பிரம்மனிஷ்ட வந்துருச்சுன்னா கூட அவன் இப்படியே இருந்தான்னாக்க எப்படி சார் நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ண எல்லாத்தையும் விட்டு இருக்கணும். அப்பா இதெல்லாம் பிரயத்தனம் பண்ணி அந்த பிரம்மத்தை அறிகிற வரைக்கும் தான் இந்த ப்ராப்ளம் ஆகுது. நீங்க தமேவ தீரோ விஜ்ஞாய, இத நீங்க அறிகிற வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டுங்க. அறிஞ்சிட்டீங்கன்னா என்ன தெரியுமா, ஜனகர் எப்படி இருந்தார் அங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறார். இந்த ஜனகரானவர் அவர் பாட்டுக்கு டெய்லி கிளாஸுக்கு போயிட்டு இருந்தார் யாஜ்ஞவல்கியரோட. ஆனா ராஜ்யத்தையும் பரிபாலனமும் பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒரு ஞானியாக இருந்துட்டு இருக்கார். அதே மாதிரி அந்த பிரம்ம நிஷ்டையானது உங்களுக்கு வந்துட்டே ஆனால் அதுக்கப்புறம் பஷ்யன் சின்வன் ஜிகரன் கச்சன்னு ஸ்வபன்னு ஸ்வசன்னு எல்லாம் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே, இந்திரியங்கள்லாம் தன்னுடைய இந்திரிய காரியங்களை வந்து நான் இதனால எதுலயும் மாறுவதில்லை, என்ன எதுவும் அஃபெக்ட் ஆக முடியாதுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ அந்த நிஷ்டையானது ஏற்படுகிறது. அந்த பர்மனண்டா அந்த பிரம்மத்திலே இப்ப எப்படி நான் ஆம்பளைன்றதுல ஒரு நிஷ்டையா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், அதே மாதிரி நான் பிரம்மன்ற ஒரு அறிவானது உடனே அதுக்கப்புறம் நீங்க எந்த காரியம் பண்ணாலும் அது ஒண்ணு. இப்ப நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நான் ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கோம், நான் பொம்பளை நினைச்சிட்டு காரியங்கள் பண்ணும்போது அது பாட்டுக்கு இருக்கு. அதனால இதுக்கு ஒன்னும் தொந்தரவே இல்லை இல்லையா. எப்படி நமக்கு சந்திரன் கிழக்குல இருக்கான்னு சொன்னாலும் சூரியன் கிழக்குல உதிக்கிறான்னு சொன்னாலும் பண்ணல, சூரிய மண்டலத்துக்குள்ள எத்தனையோ எனர்ஜி எல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு ஒன்னும் அஃபெக்ட் ஆகல. அதே மாதிரி அந்த ஜனகாதி மகரிஷிகள் மாதிரி நன்னா இந்த ரூட் ஆயிடுச்சுனாக்க இந்த வேதாந்தம், அதுக்கப்புறம் நீங்க என்ன காரியம் வேணாலும் பண்ணுங்க, உங்களை பண்ணவே முடியாது. அப்படி இருந்துதான் நம்ம ஆச்சாரியெல்லாம் ஆக்டிவ் ஞானியாக இருந்து கொண்டுதான் பாஷ்யங்கள்லாம் எழுதியிருக்காரு இல்லையா. இல்லன்னாக்கா அவர் எப்படி எழுதுவார், கோயில் கோயிலா போய் அவர் எப்படி பிரதிஷ்டை பண்ணுவார் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாக்க அதுக்கப்புறம் லோக சங்கிரகம் ஒண்ணுதான் அவளுக்கு காரணமா இருக்கு. அந்த லோக சங்கிரகத்துக்காக ஜனகாதேகா எப்படி பண்றாளோ அப்படின்னு அந்த ஜனகர் எக்ஸாம்பிள சொல்ல போறார். இதை அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.